அச்சரப்பாக்கம் அருகே 7 ஏக்கர் பண்ணை நிலம் விற்பனைக்கு உள்ளதுங்க. சிறுமயிலூர் கிராமம், செய்யூர் தாலுக்கா, செங்கல்பட்டு மாவட்டம். தாம்பரத்துலேருந்து 85 கிலோமீட்டருங்க. செங்கல்பட்டுலேருந்து 55 கிலோமீட்டர். அச்சரப்பாக்கத்துலேருந்து 17 கிலோமீட்டருங்க. ஒரு பண்ணை நிலம் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 ஏக்கர் பண்ணை நிலங்க. 7 ஏக்கர் வாங்க முடியலனாலும் ஒரு ஏக்கர் பிரித்து கொடுக்குறோங்க நாங்கள். விருப்பப்பட்டால் மொத்தமாக 7 ஏக்கர் எடுத்துக்கினாலும் சரி, இல்லை ஒரு ஏக்கர் வேணும்னாலும் ஒரு ஏக்கர் நாங்கள் பிரித்து கொடுக்குறோங்க. இதில் நம்ம லேண்டை சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கோம். பெரிய கேட் ஒன்று இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மகோகனி, மாமரம், தென்னங்கன்று 3 வெரைட்டி வச்சுருக்குறாங்க. இதில் தென்னங்கன்று வச்சுருக்குறாங்க. ஒரு இடம் வந்து இந்த வெயில் டைமாக இருக்கும், காஞ்சிடுச்சு. ஓகேன்னு சொன்னால் நாங்கள் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாலே இந்த தென்னங்கன்றுலாம் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோங்க. புதுசாகவே கன்று எடுத்தாந்து புதுசாகவே கன்று நட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. இந்த லேண்டுக்கு நடுமையத்தில் ஒரு ரோடு ஒன்று போகுதுங்க. கார் நேராக போய்ட்டு உள்ளே போய்ட்டு நிற்கும். நமக்கு வந்து ஃபென்சிங் போடுற செலவெல்லாம் மிச்சங்க. ஏன்னா சில இடத்த வந்து ஃபென்சிங் இருக்காது. ஃபென்சிங் நம்ம இடம் வாங்கினா ஃபென்சிங் போட்டாகணும். நமக்கு ஃபென்சிங் போட்ட செலவு மிச்சங்க. சுற்றி ஃபென்சிங் போட்டு நமக்கு எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இதில் இருக்குங்க. மகோகனி, மாமரம், தென்னங்கன்று அனைத்துமே இருக்குங்க. லாஸ்ட்டு அந்த சோக மரத்தை எடுத்து பாருங்கள், அது வரைக்குமே நம்ம பவுண்ட்ரி. இது ஒரு மண்பாதை சைட்டுங்க. இந்த மண்பாதை காட்டுறேன் பாருங்கள். 20 அடி மண்பாதை இது வந்து ஊர் வரைக்குமே மண்பாதை தாங்க. வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே மண்பாதை. ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு ஃபுல்லாகவே மண்பாதை தாங்க. சிறுமயிலூர் கிராமம் இது. நல்லா இது ஒரு பெரிய கிராமங்க. சிறுமயிலூர் வந்து பெரிய கிராமம். போய்ட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மண்பாதை போய்ட்டு ஊருக்குள்ளே போய்ட்டு ஒரு சிமெண்ட் ரோடு வந்துடுங்க. அந்த சிமெண்ட் ரோட்லேருந்து கொஞ்ச தூரம் போனோம்னா அதுலேருந்து ஒரு 100 மீட்டரில் வந்து சுண்ணாம்பேடு ரோடு வந்துடுங்க. அச்சரப்பாக்கம் டு சுண்ணாம்பேடு. சுண்ணாம்பேட்டிலேருந்து தொழுப்பேடு போய்ட்டு தொழுப்பேட்டிலேருந்து அச்சரப்பாக்கம் ஊர் சொன்னேன் இல்லைங்களா, கிராமம் பக்கத்துலேயே வந்துடுச்சு பாருங்கள். இதுதாங்க அந்த கிராமம். ஊர்கிட்ட ஊர் பக்கத்துலேயே வந்துட்டோம் நம்ம. இங்கேயே நல்லா ஒரு பெரிய ஒரு லாரி வர அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ரோடுங்க. இது ஊருக்குள்ளே இவ்வளோ பெரிய ரோடு இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் வந்து சிமெண்ட் ரோடு வந்துடுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில் அனைத்துமே உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். சிமெண்ட் ரோடு சொன்னேன் இல்லைங்களா, சிமெண்ட் ரோடு வந்துச்சு பாருங்கள். இதான் ஊருக்குள்ளே போகிற சிமெண்ட் ரோடுங்க இது. இந்த சிமெண்ட் ரோட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்ரு போனோம்னா நமக்கு வந்து தார் ரோடு வந்துடுங்க. இந்த சுண்ணாம்பேடு ரோடு சொன்னேன் இல்லையா, சுண்ணாம்பேடு டு அச்சரப்பாக்கம் ரோடு வருதுன்னு சொன்னேன் இல்லையா, இதை வந்துடும் பாருங்கள். இதுதான் அந்த அச்சரப்பாக்கம் ரோடு. ஒரு பைக் ஒன்று போகும் பாருங்கள். இப்போது ஒரு பைக் ஒன்று போகுது பாருங்கள். அந்த பைக் போகுது பாருங்கள். அந்த பைக் போகிற இடம் தான் தார் ரோடுங்க. அது நேராக வந்து நமக்கு சுண்ணாம்பேடு போகிற ரோடுங்க. அது இந்த ரோட்லேருந்து நம்ம ரைட் எடுக்கணுங்க நம்ம சைட்டுக்கு வரத்துக்கு. காட்டுற பாருங்கள். இது சுண்ணாம்பேடு போகிற ரோடு, இது அச்சரப்பாக்கம் போகிற ரோடுங்க. இந்த ஜங்ஷனில் நம்ம ரைட் எடுக்கணுங்க.